எங்களின் சாய் துவாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலையாளி சித்தரின் ஆசையோடு உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உலக மக்கள் அனைவருக்கும் யூடியூப் வழியாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த மேடை கடவுள் அமைத்து கொடுத்த மேடை. சித்தனின் அருள் கிடைத்து உங்களோடு இணைந்து இதன் வழியாக பேசுகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் இறைவனே கதி என்று வாழ்பவள், இறைவனின் பாதையில் பயணம் செய்யக்கூடியவள். இறைவனின் அருளால் நல்ல கருத்துள்ள கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பது இறைவன் கொடுத்த வரமே. இந்த புத்தாண்டில் உலக மக்களாகிய நீங்கள் அனைவரும் அவரவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். நோய் நொடியின்றி நினைத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நிம்மதியாக வாழ வேண்டும். திருச்சிற்றம்பலம். இந்த வருடம் அனைவருக்கும் சந்தோஷமாக அமைவதற்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன். ஒரு இளவரசி தனக்கு வரும் கணவன் நல்ல திறமைசாலியாக அதிபுத்திசாலியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாள். தினமும் இதை நினைத்தே கற்பனை செய்து கொண்டு இருந்தாள். அரசன் இவளுக்கு சுயவரம் நடத்துவதற்காக எல்லா நாட்டிற்கும் ஓலை அனுப்பி வைத்தான். அவன் அனுப்பி வைத்த ஓலைக்கு மாற்று கருத்து இன்றி அனைவரும் சுயம்வரத்திற்கு எல்லா நாட்டு அரசர்களும் வந்தார்கள். இவள் ஏற்கனவே பேரழகி. சுயவரம் என்றதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை வைரத்தால் இழைத்த ஆடை அணிகலன்கள், பார்க்கவே கண்கள் கூசியது போல் அலங்காரம் செய்து வந்திருந்தாள் இளவரசி. சுயம்வரத்தில் இவளை பார்த்த அரசர்கள் அனைவரும் நாம் காண்பது கனவா இல்லை நனவா என்று நினைக்கும் அளவிற்கு இவர்கள் முன் வந்து நின்றாள். கையில் மாலையோடு ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் இளவரசர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டே வந்தாள். இவள் கற்பனை செய்த உருவம் போல் யாரும் இல்லை. இளவரசிக்கு இது பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போது வேகமாக குதிரையில் இருந்து இறங்கி ஒரு இளவரசன் சுயவர மண்டபத்திற்குள் நுழைந்தான். யாரும் எதிர்பார்க்காத மாற்றம் அங்கே நிகழ்ந்தது. வந்தவன் இளவரசியின் கைகளை பிடித்து, நான் தான் உன் கணவன், உனக்கேற்ற மணாளன். நான் இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. நீ எதிர்பார்த்தது போல் திறமைசாலி அதிபுத்திசாலி நானே என்றான். அரசன் இளவரசியை பிடித்திருந்த கைகளை தட்டிவிட்டான். யார் நீ? வந்ததும் ஒரு முறையின்றி இப்படி நடந்து கொள்கிறாய். சுயவரத்தில் என் மகள் தேர்ந்தெடுப்பதுதான் அவளுடைய மணாளை என்றான் அரசன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இளவரசனை நிமிர்ந்து பார்த்தாள். இவள் எதிர்பார்த்த மணாளன் இவனே என்று நினைத்து அவன் கழுத்தில் மாலையை போட்டாள். சுயவர மண்டபத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஏதும் அறியாது திகைத்து நின்றார்கள். அப்போதுதான் இளவரசன் சொன்னான், நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன். இளவரசி எதிர்பார்த்த அத்தனை தகுதியும் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அப்படியே கற்பனை செய்து இறைவனிடத்தில் தினமும் வேண்டுதல் வைத்து காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்களுக்காகவே படைக்கப்பட்டது போல் நீங்கள் நினைத்தது கிடைக்கும். நான் ஒரு நாட்டு இளவரசன். என் தந்தை ஒரு இறைபக்தன். என்னையும் இறைபக்தனாக வளர்த்து வந்தார். எங்களுக்கு இந்த அரசன் அனுப்பிய ஓலை கிடைக்கவில்லை. ஆனால் இரவில் படுத்திருக்கும் பொழுது உனக்கேற்ற இளவரசிக்கு நாளை சுயவரம் நடக்கிறது. அவள் எதிர்பார்த்த இளவரசன் நீயே. உன்னை மாதிரி ஒரு இளவரசன் வேண்டும் என்று தினமும் நினைத்தாள். நீ சென்று அவளை மணந்து இந்த நாட்டுக்கு அழைத்து வா என்று சொல்லி இறைவனே இங்கு அனுப்பி வைத்தார். நான் இங்கு வந்து சேர்வதற்கு தாமதமாகிவிட்டது. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி வணங்கினான். இளவரசியும் தன் தந்தையிடம் இவள் சொல்வது அனைத்தும் உண்மை என்றான். அரசனுக்கு சந்தோஷமாகிவிட்டது. இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து நல்லபடியாக அவர்கள் நாட்டிற்கு இளவரசியை சீர்சனத்தையோடு அனுப்பி வைத்தான் அரசன். இந்த கதையில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உலக மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை உள் உணர்வோடு இறைவனை வேண்டி கற்பனை செய்து காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் எதிர்மறையாக என்னிடம் ஒரு கேள்வி கேட்பது போல் எனக்கு கேட்கிறது. உழைக்காமல் இப்படியே வீட்டில் அமர்ந்து கொண்டு கேட்டால் கிடைக்குமா என்று நினைப்பது எனக்கு தெரிகிறது. உழைப்பவன் என்றும் மண்ணில் வீழ்வதில்லை. தலை நிமிர்ந்து நடப்பவன் என்றும் தலை குனிவதில்லை. தைரியமாக இருப்பவன் யாருக்கும் பயம் கொள்ள மாட்டான். நேர்மையோடு வாழ்பவன் நிம்மதியாக வாழ்வான். இந்த வருடத்தில் நாம் அனைவரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். இந்த கலியுகத்தில் நடப்பவை எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். கருணையோடு வாழ்வோம், கற்பனையோடு வாழ்வோம். இந்த சித்தனின் வாக்கு சீர்படட்டும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பே சிவம். நன்றி.